உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து கழுத்து கீழே இருக்கிற நடு முதுகுல வந்து வலி குத்துற மாதிரி அதிகமா இருக்கு. இந்த ஷோல்டர் பிளேடுக்கு நடுவுலயும் வலி அதிகமா இருக்கு. இந்த வலி வந்து மூச்சு இழுத்து விடும் போது ரொம்ப அதிகமாகுது, கைகளை அசைக்கும் போது ரொம்ப அதிகமாகுது, நிற்கும் போது ரொம்ப அதிகமாகுது. அப்படின்னா இந்த வலி வந்து எங்க ஆரம்பிக்கும்னா இந்த நடுமுதுகுல ஆரம்பிச்சு ஷோல்டர் பிளேடு வரைக்கும் வந்து முன்பக்க செஸ்ட் வரைக்கும் வரும். இந்த வலியை வந்து கண்டுக்காம விட்டுட்டோம், அப்படியே ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா இந்த வலியினால பாதிப்பு வந்து உள்ள இருக்க லிகமெண்ட்ஸுக்கும் தசைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நடுமுதுகு வலி எதனால வருது, அதை சீக்கிரமே நம்ம சரி பண்றதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸான எக்ஸசைஸ் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இன்னும் யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் ரெடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கழுத்துக்கு கீழே இந்த நடுமுதுகுல வந்து ரொம்ப நாளா வலி இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முக்கியமா வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்னாலே வந்து இந்த வலி வந்து வருது. சில சடன் மூவ்மெண்ட் வந்து செய்யறதுனால அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஏற்படலாம். பழைய அடி, அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல அடிபட்டது வந்து ரொம்ப நாளா வலி இருந்தபடியே இருக்கும். அது ரொமாட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சில பேருக்கு வலி இருக்கும். அதிகப்படியான குளிர்ச்சி, கோல்டு சுச்சுவேஷன்லயும் வந்து வலி வரும். இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள் தான். முக்கியமா வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமா நடுமுதுகுல இந்த ஷோல்டர் பிளேடு கிட்ட வந்து வலி வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருக்கிறது தான். அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் தலையை குனிஞ்ச மாதிரி பொசிஷன்ல ஸ்மார்ட் போன் பார்க்கறதுனால இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த தாடை வந்து குனிற ஆக்டிவிட்டி ரொம்ப நேரம் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் வந்து கண்டிப்பா வரும். சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டே பாக்குறாங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து குனிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட தாடை வந்து குனிஞ்சபடியே தான் ஒர்க் இருக்கு, ரொம்ப நேரமா அவங்களுக்கு அந்த ஒர்க்கு சுச்சுவேஷன்ல மறந்து அவங்க செய்யறாங்க. அதனால வந்து இந்த ரிப் கேஜஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரெயின் ஏற்படும். இது ஒரு காரணம். இம்ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம். தூங்குற பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும். நான் வந்து என்னோட பழைய வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். பெஸ்ட் பொசிஷன் வந்து ஸ்லீப்பிங்க்கு, ஷோல்டருக்கு எப்படி பண்ணலாம், பேக் பெயினுக்கு எப்படி பண்ணலாம், கழுத்துக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த இம்ப்ராப்பர் ராங் பொசிஷன் ஆஃப் ஸ்லீப்னால வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஏற்படும். எப்படின்னா உங்ககிட்டே வந்து ஒரு லேப்டாப்போ இல்ல மொபைல் போனோ வந்து தாடை குடிஞ்ச மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் ரொம்ப நேரம் நைட் டைம்ல. அதனாலே வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகும். உட்கார்ற பொசிஷனை வந்து கால் மேல கால் போட்டு ஒரு பக்கமா திரும்பிட்டு அந்த பொசிஷனே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்க, அதனாலையும் இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகும். இதை வந்து உட்காந்து ஸ்மார்ட் போன் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் மேல வச்ச மாதிரி இந்த தாடையை கீழே குனியாம இந்த தாடை மேல நிமிந்த மாதிரியா ஸ்மார்ட் போன் பாருங்க. உங்களோட சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் மேல ரைஸ் பண்ணிட்டு செய்யறதுனால இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் வந்து அவாய்ட் ஆகும். அதிகப்படியான ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால இந்த ரிப்கேஜ் வந்து அப்படியே சுருங்கி பிடிச்ச மாதிரி ரொம்ப ப்ரெஷர், அப்படியே நசுக்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து அதுல அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம், அதாவது அந்த ரிப்ஸ்ல வந்து இருக்குது காஸ்டோ வெர்டிபிரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இந்த ரிப்ஸ் வந்து இந்த வெர்டிபிரல் பாடி கூட அட்டாச் ஆகிற ஜாயிண்ட் தான் வந்து காஸ்டோ வெர்டிபிரல் ஜாயிண்ட் சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட்லயே வந்து லிகமெண்ட்ஸ் இருக்கு, இதை சுற்றி நிறைய மசில்ஸும் வருது. இந்த ஜாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அந்த லிகமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, அந்த மசிலும் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது, அதில் அட்டாச் ஆகிருக்க மசிலும் வீக்னஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த காஸ்டோ வெர்டிபிரல் ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி அதை சுற்றி இருக்க மசிலை வந்து நல்ல ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங்கும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணோம்னா இந்த ராம்பாய்ட் பிளேடுக்கு நடுவில் வர வலி, இந்த தொராசிக் ரீஜன் கழுத்துக்கு கீழே தொராசிக் ஸ்பைன் கிட்ட வர வலி எல்லாமே குறைஞ்சிடும். அந்த எக்ஸசைஸ் வந்து சிம்பிளானது தான், ஈஸியானது தான். அந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டவல் கிரன்ச்சஸ்ன்னு சொல்கிறோம். இது போல் டவலை வந்து நல்லா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அடர்த்தி வர அளவுக்கு மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பெட்டில் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து நடுமுதுகில் வைக்கணும். இதை போல் வைக்கக்கூடாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெதுவாக படுங்க. பெட்டில் வச்சுட்டே கூட படுக்கலாம். படுத்துட்டு 2 கையும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க, 2 காலையும் மடக்கிக்கோங்க.
மெதுவா ப்ரெஷர் கொடுத்து முன்னோக்கி எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு கை விரிச்சு மெதுவா படுங்க. முன்னோக்கி எந்திரிங்க. இது ரிப்பீட்டடா வந்து ஒரு 30 தடவை செய்யுங்க. இது செய்யறப்போ ரிப் ஜாயின்ட்ஸ்லயும் சரி, அந்த தொராசிக் ஸ்பைன்லயும் சரி, சில கிளிக் சவுண்ட் வந்து வரும். அப்படி சவுண்ட் வர்றது வந்து நார்மல் தான். அதே போல இது 30 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்லாவே அந்த சென்ட்ரலா இருக்கிற பெயின் வந்து நல்லா குறையும். ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து அப்பர் பேக் ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் சொல்றோம். இந்த எக்ஸசைஸுக்கு பொசிஷன் வந்து இது போல கேட் பொசிஷன் வந்து வந்துக்குங்க. இந்த எக்ஸசைஸோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிப் ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகணும். அதே போல இந்த தொராசிக் ஸ்பைன், கழுத்து கீழே இருக்க ஸ்பைன் வந்து ஓப்பன் அப் ஆகணும். இந்த பொசிஷன்ல வந்துட்டு இந்த கை வந்து நல்லா மேல தூக்குங்க. அதே போல மேல பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வாங்க. கீழே இந்த கை கடியில நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். செய்யுங்க. இது ரிப்பீட்டடா வந்து ஒரு 30 தடவை செய்யுங்க. இது செய்யறப்போ அந்த ரிப் ஜாயின்ட்ஸ்ல வந்து சவுண்ட்ஸ் வரும். தொராசிக் ஸ்பைன்லயும் வந்து சில சவுண்ட்ஸ் வரும். அப்படி சவுண்ட்ஸ் வர்றது நார்மல் தான். பெயின் நல்லா குறையும். அதே போல இந்த கைக்கு செஞ்ச மாதிரியே அந்த சைடு கைக்கும் செய்யணும். அப்பதான் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற ஷோல்டர் பிளேட்ல இருக்கிற மசிலும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஓப்பன் அப் ஆஃப் ஸ்பைன் தொராசிக்லயும் சரி, ரிப் கேஜ்லயும் சரி, நல்லா ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். இது வந்து 30 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day வந்து ரெண்டு பக்கமுமே வந்து செய்யணும். மூணாவது எக்ஸசைஸ் வந்து ஷோல்டர் பிளாங்க் எக்ஸசைஸ், அப்படி இல்லைன்னா ஷோல்டர் பிளேட் பிளாங்க் எக்ஸசைஸ், ஸ்கேப்லர் பிளாங்க் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிளாங்க் பொசிஷன்ல செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதை போல பிளாங்க் பொசிஷன்ல இது போல படுத்துக்கோங்க. ரெண்டு எல்போஸ்னால சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலையும் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இடுப்பை ஷோல்டர்ல புஷ் பண்ணி நல்லா மேல தூக்குங்க. மேல தூக்குறப்போ நல்லா அந்த ஷோல்டர் பிளேடு வந்து நல்லா விரியணும். அதுக்கப்புறம் கீழே இறங்குங்க. மெதுவா இறங்குறப்போ இந்த ஷோல்டர் பிளேடு வந்து சுருங்கணும். அதுக்கப்புறம் திரும்ப மேல தூக்குங்க. ஷோல்டர் பிளேட் நல்லா விரியணும். திரும்ப கீழே இறக்குறப்போ ஷோல்டர் பிளேடு வந்து நல்லா இப்படி சுருங்கணும். சுருங்குறப்போ இந்த மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தொராசிக் ஸ்பைன்ல இருக்கிற மசில்ஸ், அந்த சென்டரா இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day செய்யறப்போ அந்த ரிப் கேஜ்ல இருக்க மசில்ஸ் டைட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். பெயினும் நல்லா குறையும். நாலாவது எக்ஸசைஸ் வந்து மேல் முதுகுல இருக்க ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் அப் பண்ற எக்ஸசைஸ், அப்பர் பேக் ஓப்பனிங் எக்ஸசைஸ் சொல்றோம். இதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு பெட்டு கிட்ட வந்து டவலை வச்சுக்கோங்க. டவலை வச்சுட்டு முட்டி போட்ட மாதிரி இருந்துக்கோங்க. கை எல்போனால சப்போர்ட் பண்ணிட்டு அந்த எல்போ வந்து ஷோல்டர்ல இதை போல சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா அந்த முதுகு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி முட்டியை வந்து எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளணுமோ தள்ளி நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்றப்போ இந்த அப்பர் பேக்ல வந்து நல்லா டைட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும், ஓப்பன் அப் ஆகும். இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி இந்த ரெண்டு ஷோல்டர் பிளேட்லயுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும். ஃபீல் பண்ற மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 20 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்லாவே அந்த அப்பர் பேக்லையும் சரி, அந்த ஷோல்டர் பிளேடுக்கு நடுவில் இருக்கிற மசில் டைட்டா இருக்கிறதும் சரி நல்லா ரிலீஸ் ஆகும். நல்லா அந்த ரிப் கேஜ்ல இருக்க டைட்னஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகும். ரிப் ஜாயின்ட்ஸ்ல வந்து நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். அப்பர் பேக் தொராசிக் ஸ்பைன் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகும். அஞ்சாவது எக்ஸசைஸ் வந்து சைட் பெண்டிங் எக்ஸசைஸ். எப்படின்னா, ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நின்ன பொசிஷன்லேயே வந்து காலை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு ஒரு கை வந்து தலைக்கு சைட்ல சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா சைடா வந்து சாயுங்க. இந்த கை வந்து அந்த முட்டியை டச் பண்றதுக்கு அளவுக்கு எந்த அளவு சாய்க்க முடியுமோ சாய்ச்சிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மல் நியூட்ரல் பொசிஷன் ஸ்ட்ரைட் வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கையை தலையில சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கையினால நீ ஜாயிண்ட தொடுற மாதிரி செய்யணும். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ரிப்பீட்டடா வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு 15 டைம்ஸ் வந்து செய்யுங்க. இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பைன் தொராசிக் ஸ்பைன்ல இருக்க டென்ஷன் நல்லா குறையும். அந்த நடு முதுகுல இருக்க ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும். பெயின் நல்லாவே குறையும். இது செய்யும்போது முக்கியமா வந்து முன்னாடியும் பின்னாடியும் வளையக்கூடாது, சைட்ல மட்டும்தான் வளையணும். இந்த வீடியோ சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யுங்க. இது செய்யறதுனால அந்த ராம்பாய் பெயின் நல்லா குறையும். ஷோல்டர் பிளேட்ல இருக்கிற பெயின் நல்லாவே குறையும். அந்த ரிப்பு வந்து நல்லாவே மொபிலைஸ் ஆகும். அந்த ரிப்ஸோட நேச்சுரல் பொசிஷன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். எங்களோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின் வந்து ரொம்ப நாளா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணியும் குறையல, உட்காரவே முடியல. நைட் வந்து படுத்தாலே வந்து உள்ள அப்படியே குடையிற மாதிரி நடுமுதுகுல வலி இருக்கு. அந்த வலி வந்து ஷோல்டர் பிளேட் வரைக்கும் பரவுது, செஸ்ட் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு நாங்க ப்ராப்பரான மயோஃபேஷியல் ரிலீஸ் டெக்னிக்ஸ் மூலியமாவும்,
அந்த ரிப்பை வந்து நல்லா ப்ராப்பரான மொபிலைசேஷன் மேனுவல் தெரப்பி மாதிரியும் நாங்கள் கொஞ்சம் செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பெயினை கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. அது மூலியமாக பெயினை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து சொல்லி தந்து திரும்ப வலி வராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். உங்களுக்கும் ரொம்ப நாளாக இந்த மாதிரியான வலினால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. உங்களை டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நிரந்தரமாக வலி இல்லாமல் திரும்ப ரொட்டீனாக உங்களோட வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.